இன்ஸ்டாவில் ஏற்பட்ட பழக்கம். நோ சொன்ன 36 வயது பெண். பியூட்டி பார்லரில் கேட்ட அலறல் சத்தம். விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல்கள். திருவண்ணாமலை திகில். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியைச் சேர்ந்தவர் சுதா. இந்த பெண்ணிற்கு 36 வயதாகிறது. தனது சிறு வயதிலேயே பெற்றோரை பறிகொடுத்த சுதா உறவினர்கள் அரவணைப்பில் வளர்ந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பூர் பனியன் கம்பெனிக்கு வேலைக்கு சென்றபோது சுதாவுக்கும் அதே கம்பெனியில் வேலை செய்யும் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த நேத்ரா என்ற வடமாநில இளைஞருடன் காதல் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்ட வேளையில் இந்த தம்பதிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இதற்கிடையில் அந்த வட மாநில இளைஞர் ஒரு சில ஆண்டுகள் கழித்து மனைவி சுதாவையும் குழந்தையையும் தனிமையில் விட்டுவிட்டு தனது சொந்த மாநிலத்திற்கே ஓடிவிட்டதாகவும் கூறப்பட்டது. அப்போது இதனால் அதிர்ச்சியடைந்த சுதா என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து போயுள்ளார். அதன் பிறகு தனது குழந்தையுடன் திருப்பூரில் இருந்து சொந்த ஊருக்கு திரும்பிய சுதா திருவண்ணாமலை சின்னக்கடை தெருவில் பியூட்டி பார்லர் ஒன்றை வைத்து தனது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வருகிறார். தற்போது சுதாவின் மகனுக்கு 9 வயதாகிறது. இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதியன்று சுதா வழக்கம் போல் தனது பியூட்டி பார்லரில் வேலை செய்து கொண்டிருந்தார். அப்போது திடீரென கடைக்குள் நுழைந்த இளைஞர் ஒருவர் சுதாவிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இத்தகைய சூழலில் யாரும் எதிர்பாராத சமயத்தில் அந்த இளைஞர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சுதாவின் முகம், கழுத்து போன்ற இடங்களில் சரமாரியாக குத்திவிட்டு அங்கிருந்து தப்பித்து ஓடியுள்ளார். இதற்கிடையில் சுதாவின் அலறல் சத்தம் கேட்டு அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக அந்த பியூட்டி பார்லருக்குள் சென்று பார்த்தனர். அப்போது உள்ளே இருந்த சுதா இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்து கிடந்தார். இதையடுத்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த சுதாவை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தற்போது உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கும் சுதாவுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த திருவண்ணாமலை போலீசார் இந்த கொலை முயற்சி சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அப்போது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியானது. அதில் சுதாவிற்கு கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த மோனிக் ராஜா என்பவருடன் இன்ஸ்டாகிராமில் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. சுதாவும் மோனிக் ராஜாவும் அடிக்கடி பேசி பழகி வந்தனர். ஒரு கட்டத்தில் மோனிக் ராஜாவுக்கு சுதாவின் பேச்சும் நடவடிக்கையும் பிடித்து போனதால் அவரை திருமணம் செய்து கொள்ள விரும்பியுள்ளார். ஆனால் இதற்கு சுதா மறுப்பு தெரிவித்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அதில் மோனிக் ராஜா தொடர்ந்து டார்ச்சர் செய்ததால் அவரது செல் நம்பரை பிளாக் செய்து விட்டாராம் சுதா. இத்தகைய சூழலில் சுதா மீது மோனிக் ராஜாவுக்கு இருந்த கோபம் ஒரு கட்டத்தில் கொலை வெறியாக மாறியுள்ளது. அதன்படி சம்பவத்து அன்று திருவண்ணாமலைக்கு வந்த மோனிக் ராஜா பியூட்டி பார்லரில் தனியாக இருந்த சுதாவை சந்தித்து பேசியிருக்கிறார். அப்போது இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் திடீரென ஆத்திரமடைந்த மோனிக் ராஜா தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சுதாவை சரமாரியாக வெட்டியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் தலைமறைவாக இருக்கும் இன்ஸ்டாகிராம் நண்பனை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். தற்போது திருமண பெண்ணை இன்ஸ்டாகிராம் நண்பர் பியூட்டி பார்லரில் நுழைந்து கொலை செய்ய முயற்சித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.